அங்கிள் விட்டு போறேன் சூப்பர். இங்க பாரு. ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் டிராவல். நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கன்னா வேலூர் டு குடியாத்தம். என்னப்பா சொல்ற? ஆமாம், எப்போ பார் கோயிலை சுற்றினுக்கிறல. இன்னைக்கு மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க் அப்படின்ற குடியாத்தத்தில் இருக்கிற ஒரு தீம் பார்க் தான் போகிறோம். அது எப்படி இருக்குதுன்னு நான் போனது கிடையாது, அதனால இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்றது. வாங்க கூட எங்க பயணம் பண்ணுறதுக்கு தயாரா? வாங்க போகலாம். ஓகே, கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிலோமீட்டர் எல்லாம் நோட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தொலைவு போகுதுன்ட்டு. ஓகே வாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே போகலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? வெல்கம் டு கிருத்திஸ் டிராவல். நம்ம வேலூர்ல இருந்து மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க் குடியாத்தத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னு காட்டுது. 45 கிலோமீட்டர் வச்சுக்கலாம் கணக்கு. ஸோ எப்போ போகலான்ட்டு ஒரு 9 மணிக்கு போய் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலையில் போனால் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓப்பன் தீம் பார்க்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஸோ காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுட்டெல்லாம் அலௌடு கிடையாது. வெளியிலேருந்து போகிற எந்த ஃபுட்டும். ட்ரெஸ் மட்டும், குளிச்சா ட்ரெஸ் மாற்றத்துக்கு மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்குங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள மீதி டீட்டில் வந்து வீடியோக்குள்ள சொல்கிறேன். இங்கேருந்து கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம இப்போ லத்தேரி தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். லத்தேரியிலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர், ஒரு மணி 50 நிமிஷம் காட்டுது. அப்படியே போகலாம். எப்போ பாரு கோவிலோ அது இது சுற்றின்னு இருந்தோம். நம்ம வீட்டில் என் பையன் என்ன பண்ணா, தண்ணி ஊற்றிக்கிட்டு, ஆல்ரெடி எங்கள் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே தான் தண்ணி ஊற்றிப்பாரு. இருந்தாலும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் ஆகட்டும் அப்படின்றதுக்காக என் பையனை இட்டுன்னு போகலாம் ஒரு தீம் பார்க்கு. நான் போனதே கிடையாது அங்கே. எல்லாருமே போகிறாங்க, வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரி எப்படியும் போனோம், இன்னைக்கு ஃப்ரீ தானே அப்படின்ட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்படியே சரி போகலாம்பா அப்படின்ட்டாரு எங்கள் தலைவரும். காலையில் 8 மணிக்கு ரெடி ஆகிட்டோம், அதனால் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட மலையை பார்த்தீங்கன்னா தெரியும், இது குடியாத்தம் இருக்கக்கூடிய ஒரு மலை. ஸோ இந்த மலையை பார்த்த உடனே குடியாத்தம் வந்துட்டோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராஜகோபால் பாலிடெக்னிக் தாண்டின உடனே ஃபஸ்ட்டு வரக்கூடிய சிக்னலில் ரைட் சைடு அது இது பரதராமி போகக்கூடிய இது. ஸோ அந்த ரோட்டில் வந்து கிளம்பிட்டோம்னா அங்கேருந்து 8 கிலோமீட்டரு தான் அந்த இது. ஸோ ஒரு கொஞ்சம் தொலைவு தான், ஆல்மோஸ்ட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட்டு குடியாத்தம் அடுத்த ஸ்டாப்பிங் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் குடியாத்தம் வந்துடும். நம்ம இங்கேருந்து இப்போ கரெக்டாக 7 கிலோமீட்ரு இந்த சிக்னல்லேருந்து. ஸோ அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபேமிலியோடு வரணும்னா கண்டிப்பாக சூப்பராக வரலாம். கொஞ்சம் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கல்லூர் அப்படின்ற ஒரு ஊர் வரும். அந்த கல்லூருக்கு லெஃப்ட் சைடில் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அங்கேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டரில் நம்ம உள்ளே போயிடலாம். நேராக போகிற ஒரே வழி தான், ஆல்மோஸ்ட்டு இதுக்குள்ளே தான். அந்த ரோடு ஃபாலோ பண்ணி போனவே தீம் பார்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபேமிலியோடு போனோம் அப்படின்றதுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து மினிமம் ஒரு 120 3 கேம் அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 180க்கு 5 கேமும், 200 ரூபாய்க்கு ஃபுல் கேம் 10 கேம் அப்படின்றது வரும். என்னுடைய கால்குலேஷன் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, பெரியவங்களாக இருந்தாங்கன்னா குளிப்பாங்க, ஆல்மோஸ்ட் வேறு எந்த கேம்ஸும் அட்டன் பண்ண மாட்டாங்க. பசங்க 2 பெரியவங்க போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க அப்படின்னா 120 எடுத்துக்கோங்க. அப்புறம் பசங்க இருந்தாங்கன்னா அந்த 3 6 யார் வேணா கேம் விளையாடிக்கலாம். அதனால் அழகாக அவங்க போயிட்டு அந்த கேம் விளையாடிக்குவாங்க. ஸோ அதனால் மினிமம் இதுவில் 120க்கு எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு மட்டும் வேணும்னா ஒரு 180ல் எடுத்துக்கலாம் 5 கேம். எனக்கு தெரிஞ்ச 5 கேம் ஒர்த்து தான். ஒர்த்துனா அது இது
நல்ல ஒரு ஏஜ் ஒரு 18 20 வயசு 25 வயசுல இருக்கிற பசங்க வந்தாங்கன்னா மேல மரத்து மேல ரூஃபிங்ல நடக்கிறதுக்கான ஒரு இதுவெல்லாம் இருக்குது. அதனால அவங்களுக்கு அது ஒர்த்தா இருக்கும். ஆனா அதெல்லாம் தனித்தனியா இண்டிவிஜுவலா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வழிநடுக்கு பக்கத்துலலாம் செம்மையான தென்னந்தோப்பு. இப்போ போற இடம் கூட ஒரு விவசாய நிலத்துல இருக்கிற தென்னந்தோப்புல இருக்கிற ஒரு அருமையான பிளேசிங் தான் அந்த இதுவும். ஸோ சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க போர்டு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இப்போ ரைட் கட்டிங் போனோம்னா இந்த தோப்புல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா தீம் பார்க் வந்துடும். ஓகே, இவ்வளோதாங்க. ஸோ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். இதுல முக்கியமான ஒர்த்து என்னன்னா பசங்க நல்லா ஜாலியா குளிச்சுட்டு என்ஜாய் பண்றதுக்கு இது. காலையில வந்துட்டீங்க அப்படின்னா மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு மணி நேரம் அப்படின்ற சர்க்கிள்ல இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா வேலூர் இந்த மாதிரி அந்த மாதிரி வேலூர்ல அந்த சர்க்கிள் 1 ஹவர் டிராவலில் வந்தோம்னா வீட்டுக்கு திரும்பி போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ஃபுட்டு, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஸ்விம்மிங் பூல் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே வந்திருக்கும். பார்த்தீங்களா 2 பக்கம் தென்னை மரம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவில் தான் இங்கே இருக்குது. ஸோ ஒரு அருமையானது. கார் பார்க்கிங்க்கு 2 வீலருக்கு 10 ரூபாவும் காருக்கு 20 ரூபாவும் வசூல் பண்ணுறாங்க. சூப்பரான கார் பார்க்கிங்கெல்லாம் வசதியாக செம்ம ஃபுல் இடமும் நல்லா இருக்கு. ஸோ ஸ்விம்மிங் பூலில் ஒரு மணி நேரம் குளிக்கிறதுக்கு விடுவாங்க. வாங்க என்ன வீடியோவில் பார்க்க தானே போறீங்க என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்களே பார்த்து அதை தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஒரு பெரிய விவசாய நிலத்துக்குள்ள ஒரு அருமையான குடியாத்தத்தில் இருக்கிற ஒரு தீம் பார்க்குன்னா இது. அது ஒன்றும் சொல்ல முடியாது. குளிக்கிறதுக்கு நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு அட்வென்ச்சராக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸிங் வந்தீங்கன்னா காலையில் ஒரு 1/2 நாள் இல்லை 3/4 நாள் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு இது. சாப்பிட்றதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஒரு 300 ரூபா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அழகாக வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு நடந்து உள்ளே போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே போய் ரைட் சைடில் திரும்பணும்னா வந்துடும். இதோ வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக மது அருந்திட்டு அர்த்தம் கிடையாது. லேடிஸ் குளிக்கிறதுக்கு தனி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பசங்களுக்கு தனி, பெரியவங்களுக்கு தனி, ஆம்பளைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக 3 ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. சூப்பரான அருமையான ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ உள்ளே வந்தாச்சு. நம்ம அழகாக உள்ளே போயிட்டு மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க் சூப்பராக இருக்குல்ல பேர். சரி, ஓப்பனிங் டைம் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ உள்ளே சாப்பிட்றதுக்கெல்லாம் வெளியிலேருந்து எந்த உணவும் உள்ள அனுமதி கிடையாது. செல்ஃபோன் எடுத்துன்னு போகலாம். ஸோ அதை ஒன்று இது கிடையாது. வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 120 180 300 ரூபாய். ஸோ 300 ரூபாய்க்கு 10 கேம். எனக்கு தெரிஞ்ச அந்த மினிமம் 3 கேமே வாங்கிக்கலாம். பெரியவங்க சின்ன பசங்க தானே விளையாட போகிறாங்க. 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அதிலே 6 கேம் வந்ததில் எனக்கு ஒரு அது இதுக்கான பொருள் நான் என்ன பண்ணேன், ஒரு 120 ஒரு மினிமம் இது ஒன்று, அது இல்லாமல் ஒரு 180 வாங்கிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. பெடல் போட் பண்ண போகிறோம் நானும் என் பையனும். அப்புறம் அவரு சரி இந்த கார் ஓட்டுறதுக்கு பைக்கிங் இதெல்லாம் வந்து 180 ரூபாயில் வரும். ஸோ ரிமோட் காரில் தான் ஓட் போகிறாரு. அதெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ இது ஒரு சில விஷயங்கள் வந்து காமனான இது. ஸ்விம்மிங் பூல், பெடலிங் பண்ணுறது, போட்டிங் எல்லாம் எல்லாருமே காமனாக கொடுக்கக்கூடிய இது. சின்னது 180 ரூபாயில் இல்லாதது வந்து 120 ரூபாயில் இருக்காது. ஸோ ஒரு 2-3 கேம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே சேம். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ள இப்போ நான் முதல்ல சுற்றி பார்த்துட்டு அப்புறமா விளையாடுறதுக்கு போகலாம். ஸோ அதனால் என்ன பண்ணோம், சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரில. சரி வா, இந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அப்புறமா இப்படி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிருக்கு, எங்கே போகலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் போட்டிங் இருக்க போகுது. இன்னும் ஆரம்பிக்கல, காலையில் இன்னும் ஆள் வரல. ஸோ அதனால் என்ன பண்ணால் அப்படியே சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே தான் போட்டிங் போக போகுது. அப்படியே போயிட்டு சுற்றிக்கின்னு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அதுலேயே சர்க்கிளில் அந்த ஜம்பிங் இது ஸோ எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. இப்போதான் க்ளீன் பண்ணிக்கிறாங்க காலையிலேயே. நம்ம சீமா வந்துட்டெல்லாம் 9:30க்கெல்லாம். அதனால் இன்னும் சரி அப்படியே சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. யாருமே இல்லை, கூட்டம். காலையிலேயே போனீங்கன்னா சீக்கிரமாக நம்ம அழகாக முடிச்சுட்டு மதிய நேரத்தில் குளிக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். அதனால் அப்படியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் கோலியாக இருக்குது.
அப்புறம் திரும்பி போக சொல்ல எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்றத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க எவ்வளோ கூட்டம் அதிகமாகிடுச்சுன்ட்டு. ஓகே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ புதுசாக இந்த மாதிரி இப்போ வேறு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துனுக்குது. ஸோ இந்த இடத்துல என் பையனுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இல்லாமல் அந்த போட்டிங் இதெல்லாம் நிறைய கலர் மீனுங்களை ஜிலேபி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால அவர் அதை பார்க்கறதுல பிஸியாக இருந்துட்டார். இங்கே பாருங்க மேலே ரூஃபிங் இதுவெல்லாம் டீனேஜ் ஒரு நல்ல பெரிய 10வது 12வது படிக்கிறவங்களுக்குலாம் மேலே ரூஃபிங்கில் சரக்கின்னு போகிறது, ஏறி படிக்கிறதுல ஏறி போகிறது, அதுக்கான போர்டு விளையாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே எனக்கு தெரிஞ்சு போட்டிங்கும் ஸ்விம்மிங் பூல் தான் ஓகே. சின்ன சின்ன பசங்களுக்கு 3 ட்ரை, ஒரு கேம்ல 3 ட்ரை தான் இருக்குது. அதனால சிம்பிளா டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ரொம்ப நேரம் அப்படின்னா போட்டிங் கொஞ்ச நேரம் ஆகும். ஸ்விம்மிங் பூல்ல 1 மணி நேரம் குளிக்கலாம் ஜாலியா. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க ஃபுல்லாக இப்போ தீம் பார்க்கில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துருக்குது. வாங்க நம்ம இந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம். என் பையன் மீன் இருக்கு போ அப்படின்ற இதுவரையே அவர் ஜாலியா மீனை பார்த்துட்டாங்கன்னா போதும், அவருக்கு குடிக்கணும் இல்லைன்னா எதனா பண்ணணும். அங்கே பாரு மீன் இருக்குன்ட்டு மீனை பார்த்துட்டுக்கிறாரு. நிறைய மீன் கலர் மீன்ல விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே பாருங்க ஜிலேபி எல்லாம் இருக்கு. ஸோ அதை தான் பார்த்துட்டுக்கிறாரு எங்க பையன். பார்த்துட்டு இங்கே போகிறப்போ இவ்வளோ மீன் இருக்குது, நிறைய மீன் இருக்கு. ஸோ காலையிலன்றதுனால நிறைய மீனுக்கு மேலே வந்து எனக்கு சாப்பாடு வந்து போடுவாங்க போலகுது. அப்புறம் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இது செம்ம அழகாக தான் இருக்கும். ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். சின்ன பசங்கள்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. தான் என் பையன் பண்ண மாதிரியே ஒரு முறையாவது வந்து விசிட் பண்ணுங்க. அப்புறமா இது ஒர்த்தா இல்லையன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க கொடுக்குற காசுக்கு. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்க. அந்த மினிமம் இது மட்டும் டிக்கெட் வாங்கிக்கிங்க. பசங்களுக்கு ஒரு 150 ரூபா வாங்கினீங்கன்னா தான் அந்த பைக் போகிறதுக்கு அதெல்லாம் அதில் வந்துடும். ஸோ மீதி போர்ட்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். அதனால பேரண்ட்ஸு என்ன குளிக்க போகிறீங்க இல்லைன்னா வேறு எதனா பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள் வான்கோ எல்லாம் வளர்த்துங்கிறாங்க. ஸோ நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே சுற்றிட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தோம். ஸோ இன்னும் வண்டியெல்லாம் சார்ஜிங் போட்டு அப்போ தான் சார்ஜிங் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகே. ஸோ காலையிலன்றதுனால இன்னும் வந்துட்டாங்க, சார்ஜிங்லாம் போட்டு வச்சுட்டுக்கிறாங்க, இன்னும் ஆள் வரல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக இதுக்கும் அதுக்கும் பார்க்கறதுக்கு டைம் ஸ்பெண்டிங்கில் இருக்குது. சரி என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல பார்த்துடலாம் அப்படின்றதுக்கு தான் என் பையனை நானும் பார்த்துன்னு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதெல்லாம் இதோ அதெல்லாம் இதோ அப்படின்னு பார்த்துக்கினே போய் கொண்டு இருக்கிறாரு. மறுபடியும் இங்கே அங்கன்னு சுற்றிட்டு ஆல்மோஸ்ட்டு கொலம்பஸ் அது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். இவ்வளோதான் இங்கே இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எது விளாட்லாம் எது விளையாடக்கூடாதுன்னு நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த கார் வந்து ரிமோட்டில் ஓடக்கூடிய கார். நீங்கள் பார்க்க தானே பாருங்கள் அது என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஓகே. சரி இப்போயே 10 ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு 12 கிளம்பணுமேன்ட்டு போய் அவர்கிட்ட தம்பிக்கிட்ட கேட்டோன்னே சார்ஜ் ஆகிடுச்சுண்ணா ஓட்டலான்னான்ட்டான். என் பையன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு அவர் ட்ரைவ் பண்ணுறதுக்காக. ஆனால் அங்கே போனால் ரிமோட்டில் ஓட்டுறாங்க, அது இருக்கிறாருல அவர் தான் ஓட்டுற, சும்மா உட்காந்துன்னுக்கிறாரு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, என் பையன் எக்ஸ்பெக்ட் பண்ணதை மிஸ் பண்ணதுனால மாடு கம்முன்னு என்ன பண்ணுறது, என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிடுவே, இதுக்கு 10 மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி என் பையன் ஆர்வமே போயிடுச்சு. அது இல்லாமல் சும்மா ஒரு 6 ரவுண்டு தான் அடித்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு அந்த கேம். ஸோ கொஞ்சமாவது நடிட்டோம் நின்றுறான். சரி என்ன பண்ணுறது, எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ வண்டி பேட்ரி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஓகே. ஸோ என் பையன் எதிர்பார்த்தது நடக்கலை. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த கார் ரேஸினுடைய இது. இந்த குட்டி வட்டத்துக்குள்ளே தான் சுற்றி வந்து நின்ச்சா, அதனால முடிச்சிட்டு வா போய் அம்பு அடிக்கலாம் அப்படின்னு போயாச்சு.
ஸோ ஆல்மோஸ்ட் அவருக்கு அம்படிக்குதுன்னா ரொம்ப பிடிக்கும். வீட்லயே தொடங்கி வச்சுட்டு அம்பு செஞ்சு விட்பாருல. ஸோ அதனால வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அடிச்சுன்னு இருந்தாரு. டங்கு எங்கடா போய் அடிச்சு வச்சுக்கிறான் பாரான். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு எல்லோ பக்கத்தில் ப்ளூ பக்கத்தில் ஏதாச்சுன்னுக்கிறார். ஸோ கொஞ்சம் வெயிட் ஆகுதான் அம்பு, அதனால் பிடிக்க முடியலன்ட்டார். ஸோ அடுத்து வந்து சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகலான்ட்டு ஊஞ்சல் ஆடுறதுக்கு வந்துட்டோம். முதல்ல அவரே ஆடுறதுக்கு தயாரானார். ஆல்மோஸ்ட்டு தள்ள முடியலன்ட்டு அப்புறமா நான் போயிட்டு தள்ளி விடலாம் அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லின்னு இருந்தான். ஸோ கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கணும்ல, அதனால இது ஊஞ்சல், சறுக்கா மரம், கொஞ்சம் கொஞ்சம் இது அவங்கங்க பார்க்கிங் இது எல்லாம் வச்சுருந்தாங்க. கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்களா, வர்றா கடலிங் இதெல்லாம் ரோலிங்கில் அடிக்கிறாரு. சூப்பராக அடிப்பான் அதெல்லாம். வீட்லேயே ஸ்லாப்பில் வச்சுன்னுக்கிறவராச்ச சும்மாவா. பசங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கு. அப்புறம் நான் தள்ளி விட்டுட்டு வந்து வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக தள்ளி விட்டுக்கிறேன். யாஹூ. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இது, அதுக்கப்புறம் போட்டிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ முடிச்சுட்டு போட்டிங்கு தொடச்சின்னு இருந்தார். அப்புறமா குடுக்குன்னு ஓடி போயிட்டு போட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் போய் போட்டிங்கில் ஏறிட்டோம். ஸோ பெடல் பண்ணிக்கினே போட்டிங் ஓட்டுறதுக்கு தயாராகிட்டோம். என் பையன் பக்கத்தில் தண்ணியில் இருக்கிற மீனில் தான் கவனிங்க, இதை தவிர போட்டிங் ஓடணுன்ற இதுவில் இல்லை. ஸோ 4 பேர் போகக்கூடிய ஒரு சின்ன போட்டிங் சூப்பராக அழகாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் ஒர்த்து. மீதெல்லாம் சட்டுன்னு முடிஞ்சு போச்சு இல்லை. அதனால் 3 சான்ஸ் தானா அம்பு அடிக்கிறதில்ல இதெல்லாம் அடிக்கிறதெல்லான்ட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்ச அந்த கேமெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. சட்டுன்னு நம்மளால முடியாதுல்ல, அது அவ்வளோ வெயிட்டு அந்த ஏரோ இது வில்லு. ஸோ அப்படியே பார்த்துக்கின்னு மொல்லமாக என் பையன் வேகமாக பெடல் பண்ணாரா, சரி கொஞ்சமாக பண்ணுறா மொல்லமாக போகலாம் அப்படின்ட்டு. அவர் மீன் பார்க்கறதுல கிளேடியாகிறாரு. தோப்புக்குள்ள இவ்வளோ பெரிய பள்ளத்தில் பள்ளம் போட்டு அகழி மாரி போட்டுட்டு அதில் மீன் வளர்க்குறாங்க. ஜிலேபி எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மீனையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க வளர்க்குறது பிடிச்சி விற்கிறதுக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, மொல்லமாக போயின்னுக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் கிடையாது, இன்னும் கொஞ்சம். இது பக்கத்தில் மேலே ரூஃபிங் எல்லாம் கட்டிச்சுக்கிறாங்க. அந்த நம்ம ஸ்டார்டிங் இதுலேருந்து இப்போ இந்த தென்னை மரம் வரைக்கும் மேலேயே பசங்களுக்கு நல்ல ஒரு இளைஞர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலே அட்வென்ச்சராக வர்றதுக்கு மேலே தென்னமரத்துக்கு ஏணி மாரிலாம் கட்டி வச்சுக்கிறாங்க 1 by 1. அதில் சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டு அழகாக இது பண்ணுறதுக்கு நல்லா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதில் அதுக்கு வரத்துக்கு டைம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் பசங்களை யாரும் வரல, அதனால் சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் போனால் தானே வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபுட்டு காஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ தேவையானவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெளியே எந்த ஃபுட்டும் எதுவும் எடுத்துன்னு வர முடியாது. ஸோ அதனால் அது பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே பாருங்களா, பிரிட்ஜு கீழெல்லாம் போகிறாங்களாம்பா. அப்படியே அழகாக மொல்லமாக பேடல் பண்ணிக்கிட்டு ஒரு 6 நிமிஷம் போட்டிங். அவ்வளோதான் இதனுடைய இது. ஸோ அழகாக அப்படியே நல்லா சுற்றி தோப்புக்குள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன, குளிக்கிறதுக்கு தான் போனோம். இது பலூன் ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு இருந்தார். தெரியல, முடிஞ்ச பிறகு தான் பார்க்கணும் அது என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்படியே பெடல் பண்ணிக்கினே போயிட்டு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஹேண்டல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு போட்டு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் சைடு தருவது பெடல் பண்ணுறது, ரிவர்ஸிங் பெடல் பண்ணால் ரிவர்ஸில் போகுது. அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ யார் வேணால் பெடல் பண்ணலாம் ஜாலியாக. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டோமா, இன்னும் பாதி ரவுண்டுக்குதே. என் பையன் மீனை பார்த்து அங்கே விட்டாங்கன்னா இப்போ உள்ள இந்த தூண்டிலோட துணி வலை எடுத்துன்னு மீன் பிடிக்க இறங்கிடுவார். பாருங்க, பெடல் பண்ணுற விருப்பமே கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற மீன்களை பார்க்கறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போட்டிங்கோட. ஓகே, ஸோ ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டிங் ஹவுஸ்.
தீம் பார்க், அட்வென்ச்சர் தீம் பார்க்கான். ஆமா காமெடி. ஆல்மோஸ்ட் இது லொக்கேஷன் தரேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ வந்து ஒரு முறையாவது விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜாலியாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல் பார்க்கறதுக்கு இந்த என்னது ஒரு மணி நேரம் ட்ராவல் தான். 43 கிலோமீட்டர் வரும். ஸோ அதனால் அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான பிளேஸு. கண்டிப்பாக வாங்க. எல்லோரும் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு கொஞ்சம் பாருங்கள். ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ கொஞ்சம் அப்படி க்ரோத்திங் ஆன பேருக்கு பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இந்த போய் ஒரு ரன்னிங் போயிட்டு ஒரு டர்னிங் திரும்பிட்டு ஒரு பிரிட்ஜ் கழிடுமானா போட் சவாரியும் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் சொன்னது இவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம். 9 மணிக்கு வந்தால் 12 மணிக்கு கிளம்பிட்டேன். 12:30 அதுக்கு அந்த மாரி வாங்க. ஸோ ஆனால் ஃபுல்லாக தென்னை மரங்கள்லாம் இருக்கிறதுனால செம்ம சில்லுன்னுக்கிற ஒரு கிளைமேட்டு. அதில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. போட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 180 ரூபா. அதாவது அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த கார் ரேஸிங், பைக் ரேஸு அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ ரிமோட்டில் ஓடக்கூடிய ஒரு இது தேவையில்லைன்னு சொல்லுவேன் நான். எல்லாருக்குமே ஒரு 120 ரூபா டிக்கெட்டு, மினிமம் டிக்கெட்டை வாங்கிக்கின்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா, ஸோ பசங்க எதனா விளாட்றாங்க அப்படின்னு சொல்ல பே பண்ணி கூட விளையாடிக்கலாம் கொஞ்சம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அதனால் மினிமம் இதுலேயே வந்துடுங்க. ஸோ பெரியவங்க அவ்வளோ இது பண்ண போகிறது கிடையாது. அதுவும் ஒன்று கொலம்பஸ் அந்த ட்ராகனில் உட்காருவாங்க. அப்படி இல்லைன்னா தனி ஊற்றிக்கு போகிறீங்க. அதனால் மினிமம் இதுவே வாங்கிக்கிங்க. பசங்க எதனா விளாட்றாங்க அப்படின்னா அது மட்டும் உங்கள்கிட்ட இருக்கிறதே 2 ஆப்ஷனு அவங்களுக்கு குத்துட்டிங்களா சரியாக போய்டும். அவ்வளோதான். வேறு என்ன, வேறு எதுவும் கிடையாது. ஏய் கேக்கே, என்னப்பா பண்ணுற? பெடல் பண்ணுறியா? போட்டிங் பெடல் பண்ணுறேன்னா மீனுக்குள்ளே தலையை விட்டுக்கின்னு தண்ணிக்குள்ளே மீன் பார்த்துக்கின்னு வருது லேடியாகாரம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிய கட்டத்தில் வந்தாச்சு. ஸோ என்ன பண்ணுறது, முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் இங்கே வந்தாச்சு. திருப்பத்துக்குள்ள ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் போட்டெல்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக ஒயிட்டாக இருக்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கிட்ட கூட்டம் வந்துச்சு. கியூவில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் பின்னாடி எல்லாம் எவ்வளோ பேர் குச்சின்னுக்கிறாங்க தெரியுதா? எனக்கு தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டோம். இந்த பிரிட்ஜ் தாண்டினோடனே லேண்டிங்க்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த போட்டிங்கில் தான். அப்படியே அழகாக மொல்லம் பெடல் இவ்வளோ நேரத்தில் தான் வரணும்லாம் கிடையாது. சுற்றி முடிச்சுட்டா வந்துட வேண்டியது. அதனால் மொல்லமாக பெடல் பண்ணிக்கின்னு மோஸ்ட்டு வந்துட்டோம். காலை இடிக்கிற அளவுக்கு இருக்குது. கீழே குஞ்சுன்னு தான் போகணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோ கீழே. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. வேறு என்னங்க, இன்னைக்கு போட்டிங் முடிச்சாச்சு. அப்போ சொன்ன மாதிரியே பலூன் ஷூட்டிங்க்கு போயிட்டார் எங்கால். ஸோ டமால் தூக்கியே பிடிக்க முடியல. இந்த துப்பாக்கி கூட ரொம்ப வெயிட். ஸோ ஷூட் தவிச்சிச்சிடான். நான் சொட்டான் ஒரே பலூன் மட்டும் 3 முறை ட்ரை பண்ணேன் நான். அது 1 முறை இது. அதுக்கப்புறம் அக்வாரியம்னு போட்டிருந்தாங்க. அக்வாரியத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் என் பையனுக்கு என்ன இதுன்னு பார்த்தா தான் அவர் மனசாருன்ட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஃபிஷ் கடையில் வச்சுருக்கிற ஃபிஷ்ஷிங்கெல்லாம் இதை வந்து போட்டு இப்படி பார்த்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என் பையன் வேறு இந்த விஷயம் அந்த விஷயம் பேசியிருந்தார். அவர் ஹீலா நல்லா தெரியுமா? ஹீலிங்கிட்ட ஹீல் இல்ல, இது ஏதோ சொல்லுவாங்க. வந்துச்சு இன்னும் சொல்லுவாங்க. 2 இங்க வாப்போ. இங்க பாரு, ரெயின்போ ஷாப்க்கு அட்டினா பாரு. கப்பீஸ் பா. அப்பா கப்பீஸ் குட்டில இது. இங்க வா, அது குட்டில ஓத்து பா. கப்பீஸ் குட்டி. कोई फिश डेड वाली कोई इंगे नोर कोई
அப்பா இது பேர் என்னது? விடோ ஃபிஷ். விடோ ஃபிஷ்ஷா? விடோ. விடுவா. இந்த விடோ குட்டிக்கிட்டா. இது விடோ இல்ல வேற ஏதோ. ஏஞ்சல். ஏஞ்சல் ஃபிஷ். ஏஞ்சல் தான் பயங்கரமா. அசாம் நீ கடையில இருந்து இதே வாங்கிட்டு வந்துக்கலாமே. இது டெம்பரேச்சர் எல்லாம் முக்கியம். அலிகேட்டர். அலிகேட்டர் இருக்குதா? ஆமாண்டா, அலிகேட்டர் ஃபிஷ் வச்சுக்கிறாங்க. அத்தனை விடோ. இன்னும் ஏதோ நீட்டா ஓடுது. இங்க பாருப்பா, வரிகுதிரை ஃபிஷ். வரிகுதிரை ஃபிஷ். இது பேர்லாம் தெரியல. இஷ்டத்துக்கு சரி நிக்கிறியா? ஸ்னைல். வீட்ல வளர்க்குற ஸ்னைல். பயங்கரமா. வா இதுக்கு வா. எதுக்கு? அதோ இது. என்னது? இது பேரு தெரியல. மேலதான் பேர் ஒட்டி இருப்பாங்க அக்வாரியத்துல. இது ஒண்ணு கூட இல்ல. இது அதுன்னு தெரியல. கௌரவம் ஏதோ வாட்டர் மீன். ஆமா. அதான் சுத்திய வச்சமா. அவ்வளவுதான் இதுதான் அக்வாரியம். என்ன ஃபிஷ்னு தெரியல. இல்லை வரிகுதிரை மாதிரி இது. வரிகுதிரை அங்கே ஒரே ஒரு கௌரா. இது 2 கௌரா. அது வரிகுதிரை மீன். என்னப்பா நடுவில் ஏதோ குட்டியே இது வெள்ளை கலர். ரொம்ப குட்டியா மீன். என்ன பெருசா இருக்குல்ல? என்னப்பா ஒரு பீட்டா கூட காணோம். தேடி வந்த பீட்டாவே காணோம். போலாமா? அப்புறம் என்ன, குளிக்கிறதுக்கு போயாச்சு. டைம் மதியம் வந்துச்சு 11 மணிக்கு. அதனால் வெளியே அவுட் சைடில் குளிச்சுட்டு உள்ள ஒன்று டிக்கெட்டு பஞ்சிங் முடிச்சுட்டு அந்த பக்கம் லாக் இருக்குது. துணியெல்லாம் வைக்கிறதுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ 100 ரூபா கொடுக்கணும் டெபாசிட்டுக்கு. அப்புறம் அந்த போட்டு திருப்பி எதுவுமே கொடுத்துட்டிங்கன்னா அது 100 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ஃப்ரீ லாக்கர் தான். ஸோ போயாச்சு. என் பையன் போயிட்டு குளிக்கிறதுக்கு தலைவர் போயாச்சு. ஸோ எப்படி குளிக்கிறது அப்படின்ட்டு இவரை பார்த்தா கற்றுக்கணும். ஸோ ஜாலி இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு போயாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட்டு சர்க்கா மரம் இது ஒன்று தான் இருக்குது இங்கே ஸ்லைடிங் பண்ணி குளிக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் என்ன, குளிக்கிறதுக்கு போய் தலைவர் இறங்கிட்டாரு. நிறைய பேர் ஆல்மோஸ்ட்டு நிறைய பேர் குளிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்விம்மிங் பூல், போட்டிங் அவ்வளோதாங்க. பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அந்த அட்வென்ச்சர் மேலே ஏரி மேலாம் போகிறதுக்கு. ஸோ இது 3 தாங்க இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான இது. ஸோ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அது என்ன இதுன்ட்டு. ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷிங். குளிச்சுட்டா கிளம்பிடி தான், மூஞ்சி எல்லாம் தொடச்சிக்கின்னு கிளம்பிடி தான். ஸோ எங்கள் ஆள் இன்னும் சொல்லின்னுக்கிறாரு. ஸோ இதில் சின்ன பசங்க குளிக்கிறதுக்கு ஒன்று, கொஞ்சம் மீடியமாக ஆளுங்க குளிக்கிறதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் ஆயம். பேக் சைடில் பெரியவங்க ரொம்ப ஆயமாக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருக்கிற ஆயத்தில் இருக்க 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு சூப்பராக பசங்களெலாம் குளிக்கிறதுக்கு மீடியமாக இது பார்த்தீங்கன்னா தெரியும். என் பையனுடைய ஹைட்டுக்கு தான் இங்கே இருக்குது. ஸோ ஜாலியாக குளிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. எப்படி இருந்துச்சுன்ட்டு இந்த டூர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஸ்விம்மிங் பூல்லையே 50 ரூபா வாங்கிக்கிறாங்களா, 60 ரூபா. ஸோ கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கு போட்டிங்லாம் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே இந்த ஒர்த் அப்படின்றது நான் சொல்ல முடியும். ஸோ ஆல்மோஸ்ட்டு என் பையன் ஜாலியாக நீச்சல் வச்சுன்னு குளிச்சுன்னு இருந்தார். ஸோ இவ்வளோதாங்க, வேறு என்ன. ஸோ வெயிலுக்கு எதமாக ஸ்விம்மிங் பூல் போகணும் பார்க்கணும் அப்படின்னா இந்த சர்க்கிள் வேலூர் பகுதியில் இருக்கிற 1 மணி நேரம் இதில் லொக்கேஷன்லாம் தரேன். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். மகேந்திரா தீம் பார்க், அட்வென்ச்சர் தீம் பார்க் அப்படின்னு போட்டிங்கன்னாவே வந்துடும் மேப்பில். ஸோ அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிக்கின்னு அழகாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினே பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஓகே, ஒரு தீம் பார்க் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வேறு எங்கன்னா போகலாம். ஸோ எங்கூட பயணம் பண்ணுறதுக்கு தயாராகிருங்க. அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் வேறு இதுவாக போயிட்டு லொக்கேட் பண்ணலாம். ஸோ இந்த சம்மரை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு இதுவில். இன்னும் ஒரு 2-3 தீம் பார்க் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ க்ரீன் தண்டர்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மதியத்துக்கு மேலே நிறைய கூட்டம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவே இன்னும் நிறைய பேர் சுற்றி பார்த்துன்னுறாங்க. ஸோ எக்கச்சக்கமான கூட்டம் ஏறிச்சு. ஆல்மோஸ்ட்டு ஒரு 10 மணிக்கு வந்துட்டிங்கன்னா அழகாக பார்த்துட்டு இப்போ நான் எப்படி ஷெட்யூல் கொடுத்தா குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு மதியமாக கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அது உங்களுடைய இது. ஸோ 11 மணிக்கு வந்துடலாம். ஆல்மோஸ்ட்டு நாங்கள் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு தயார். ஓகே, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல்ல மகேந்திரா தீம் பார்க்கு. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ரெடி ஆகிட்டு. எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ சூப்பரான ஒரு இது முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன, போயிட்டு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான், தூங்க வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் ஒரு புது தீம் பார்க் பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கு மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பாய் பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.